விசுவாசத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? என்கிட்ட அடிமைத்தனமே கிடையாது. எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டவர்கள். அதாவது மரண பயத்துக்கு அடிமையானவங்க இருக்காங்க, பாவத்துக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்க, சில பேர் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, சில பேர் உலகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, இச்சைகளுக்கு, சிற்றின்பங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரியலு, செல்ஃபோனு, அது இது, ராத்திரி சில பேர் என்ன சொல்கிறது, மிட் நைட் வரைக்கும் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. படிப்பு சம்மந்தமாக பார்த்தா பரவாயில்ல, வேலை விஷயமாக பார்த்தா பரவாயில்ல, சில பேர் ஆபாச படங்களுக்கு அடிமை. கேட்டால் விசுவாசி, கேட்டால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஐயா, இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் எதற்கும் அடிமை இல்லை, எதற்கும் அடிமை இல்லை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுது. பவுல் ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு. மோசையின் நியாய பிரமாணத்தினால நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ அவராலே விசுவாசிக்கிறவன் எவனும் அவராலே விடுதலையாகி நீதிமானாகிறான். அப்போ விசுவாசத்தினுடைய பலன் என்னையா? என் வாழ்வில் இருக்கிற அடிமைத்தனத்தில் எனக்கு விடுதலை கொடுக்குது. எதையெல்லாம் என்னால் ஜெயிக்க முடியலையோ, எதுக்கெல்லாம் நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேனோ, என்னுடைய அடிமைத்தனம் மாறுகிறது. ரோமரில் பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார். படித்து லேசாக படிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 8 போட்டிருக்கு. 8 பார்த்தீங்கன்னா